ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 26/4/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை த்விதியை திதி காலை 7:46 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை திருத்தையை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 3:38 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. அதிகாலை 3:38 வரை, அதாவது அனுஷம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை என்கின்ற கரணம் காலையில 7:46 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தேய்பிரை சுபமுகூர்த்த நாள் அப்படின்னே சொல்லி கொடுத்திருப்பார். இது தேய்பிரையாக இருந்தாலும் பஞ்சமிக்குள்ளாக இடம் பிடித்திருப்பதால் இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம். அதற்கு ஏற்ற ஒரு நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 5:53 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:19 சம்பவிக்கிறது. சந்திர உதயம் என்பது இரவு 8:30 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7:22 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் நாளைய தினம் அதிகாலை 4:20 முதல் 5:53 வரை அந்த பிரம்ம முகூர்த்த வேளையாக இருப்பதால் அந்த நேரத்திலே நாம் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம். இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை பகல் 10:33 முதல் மதியம் 12:06 வரையிலும், யமகண்ட காலம் என்பது மதியம் 3:13 முதல் 4:46 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:27 முதல் சரியாக 9 மணி வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் 10:52 வரைக்கும் அந்த தோஷம் இருக்குன்னு கொடுத்திருக்கா. அதற்குரிய பரிகாரமாக வெல்லம் தானம் செய்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு அந்த சூல சாஸ்திரமானது நமக்கு சொல்கிறது. சரி, இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலும் பார்க்கலாம், ஜோதிட ரீதியாக நம்ம ஒப்பிட்டும் பார்க்கலாம். ஸ்ரீவித்யா மகேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் தாலிக்கு தங்கம் என்பது அவசியம் தானா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஏன் தங்கம் இல்லாம வெறுமனே ஒரு மஞ்சள் கொம்பு மட்டும் வச்சு கூட கட்டக்கூடாதா? தாலிக்கு இந்த தங்கம் என்பது அவசியம் தானா? இது போக இந்த 3 முடிச்சு அப்படிங்கறத போடுறா இல்லையா, இது என்ன கம்பல்சரி 3 முடிச்சு தான் போடணுமா? ஏன் 4 முடிச்சு போடக்கூடாதா? ஏன் 2 முடிச்சு போடக்கூடாதாங்கிற மாதிரி எல்லாம் அந்த நேயர் கேள்வி கேட்டிருக்கார். இதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது தாலிக்கு தங்கம் அவசியம் தானான்னு கேட்டா கண்டிப்பாக அவசியம்தான். ஒரு குந்துமணி தங்கமாச்சும் அந்த தாலியில இருக்கணும் அப்படின்னு சொல்றார். திருமாங்கல்யம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல, மருத்துவ அறிவியல் ரீதியாக பார்த்தா கூட இந்த பெண்களினுடைய உடல் ஆரோக்கியத்தை இந்த தங்கமானது கட்டி காக்கிறது அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆந்திரா பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டு அப்படின்னு சொல்லுவா, தெரியுமா? அதை ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். நம்ம தமிழகத்தினுடைய தாலி என்பது அது வேறு ஒரு வடிவில் இருக்கும். இந்த பொட்டு அப்படின்னு சொல்லுவா. அதற்கு ஏன் பொட்டு என்று பெயர் அப்படின்னு சொன்னா, இந்த தொப்புள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த இடத்து வரைக்குமே இந்த திருமாங்கல்யமானது வர வேண்டும்னு சொல்றார். இந்த திருமாங்கல்யமானது அந்த பெண்களினுடைய அந்த நாபின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தொப்புளை டச் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அந்த அளவிற்கு அது வர வேண்டும்னு சொன்னா, இது எதற்காக என்று சொன்னால், இந்த தங்கமானது மேலே படும் பொழுது அந்த தங்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த கதிர்வீச்சானது இந்த பெண்களினுடைய கர்ப்பப்பை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது அப்படின்னே சொல்றார். அதை நல்லபடியாக வைத்துக் கொள்ளும். அதற்கு பெரிதும் துணை புரிவதுதான், அதாவது பெண்கள் சார்ந்த அவர்கள் சார்ந்த உடல்நிலை பிரச்சனைங்கிறது நிறைய இருக்கும் இல்லையா, அந்த கைனகாலஜி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே
இந்த திருமாங்கல்யமானது கிளியர் பண்றது அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இதனை அறிவுறுத்தி வைத்தார்கள். இதனை ஜோதிடவியல் ரீதியாக நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா, அந்த கர்ப்பப்பையின் மேல் தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் என்பது குரு. அதாவது வியாழன், ஜூபிட்டர்னு சொல்றோம் இல்லையா, அந்த குரு தான் தன்னுடைய ஆதிக்கத்தினை செலுத்துகிறார். இந்த தங்கத்தின் மேல் அந்த குருவினுடைய ஆதிக்கம் இருக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் அதை திருமாங்கல்யத்துல கோத்துக்கணும்னு சொல்றார். இது போக அந்த நேயர் கேட்டது போல, ஏன் சார் ஒரு மஞ்சள் கிழங்க வச்சு முடிஞ்சுக்க கூடாதான்னு கேட்டா இல்லையா, நிச்சயமாக செய்து கொள்ளலாம், அதிலே தவறில்லை. ஆனா மஞ்சள்ங்கிறது எவ்வளவு லைஃப் வரும், எத்தனை நாளைக்கு லைஃப் வரும்னு பாருங்களேன். அது கொஞ்ச நாள்லயே அது ஒரு மாதிரி ஆகி அது உடஞ்சி கீழே விழுந்துரும் இல்லையா. தொடர்ந்து நம்ம அந்த மஞ்சள் இருந்தா பரவாயில்ல, அந்த மஞ்சள் கிழங்கின் மீது கூட தன்னுடைய ஆதிக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் குரு என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். குருவினுடைய ஒரு ட்ரெஸ், நம்ம குருவினுடைய ஆடை கலரில் நம்ம மஞ்சள் அப்படிங்கிறது மாதிரி தானே எடுத்துக்கிறோம். அதாவது ஸ்வர்ணம்னு சொன்னாலும் அல்லது மஞ்சள் நிறம் என்று சொன்னாலும் பொன்னிறமாக தகதைக்கக்கூடியவர் குரு அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஆக இந்த தங்கம் என்பது அவசியம். அது கிடைக்கல, ஏதோ ஒரு அவசர ஆத்திரத்துக்காக அல்லது அந்த திருமாங்கல்யத்தை மாத்த போறோம் அப்படின்னும் பொழுது அதை மாற்றும் பொழுது அந்த ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயமா இந்த மஞ்சள் கிழங்கையும் முடிஞ்சுக்கிறா. இது முழுக்க முழுக்க பெண்களினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக, எதுக்காக சார் 3 முடிச்சு போடுறா, ஏன் 4 முடிச்சு போடக்கூடாதா, 2 முடிச்சுக்கு போடக்கூடாதெல்லாம் கேட்கிறா இல்லையா. இந்த 3 முடிச்சு என்பதற்கு பலரும் பலவிதமான விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வியாக்கியானம் எல்லாருமே ஒன்னொன்னு சொல்ற, அவர்கள் ஒரு லாஜிக்கா டச் பண்றான்னு வச்சுக்கோமே. லாஜிக்கா பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த பெண்களானவர்கள் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் ஆழ்ந்த உறக்க நிலையிலும் கூட ஒரே மாதிரியான மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 3 முடிச்சு போடுறோம்னு சொல்ற. இதை நம்ம அப்படி பார்க்காம எப்படி தெரியுமா பார்க்கலாம், மனோ வாக்காய அப்படின்னு சொல்றா. மனோ வாக்கு காயம்னு சொன்னா, மனம் என்று சொன்னால் நம்முடைய புத்தி அல்லது மனம், மனம்னா நமக்கு தெரியும். அதே மாதிரி வாக்குன்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடிய சொல். அதே மாதிரி காயம்னு சொன்னா உடம்பு. காயமே இது பொய்யடான்னு சொல்லுவார் இல்லையா, அந்த காயம்னு சொன்னா உடம்பு, உடம்பால் செய்யக்கூடிய செயல். இப்படி புரிஞ்சுக்கலாமே. அதாவது இந்த பெண்களினுடைய எண்ணம், செயல் மற்றும் சொல், இந்த 3ம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் பேச வேண்டும், அதைத்தான் தங்களுடைய செயலிலும் காட்ட வேண்டும். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறத மாத்தி செயல்ல காமிக்கிறதுன்னு இருக்கக்கூடாது. இது அனைத்தும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அந்த 3 முடிச்சு என்பது போடப்படுகிறது அப்படின்னு சொல்றார். இதை நம்ம வைதீகமா பார்த்தோம்னா, அதாவது வேதோக்தமா பார்த்தோம்னா, த்ரீணி தேவானாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லும். எல்லாமே இந்த உலகத்திலே 3 தான். அனைத்துமே 3ஆக இருக்கும் பொழுது சக்திகளும் 3, அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொல்லுவா. இந்த 3 சக்திகளும் இந்த பெண்ணிடத்திலே சேர வேண்டும். அது போக தேவயஜ்யம், பித்ருயஜ்யம், மனுஷ யஜ்யம்னு சொல்லுவா. அதாவது தேவர்களினுடைய ஆசி இந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டும், பித்ருக்களினுடைய ஆசி, முன்னோர்களுடைய ஆசியும் இந்த பெண்ணிற்கு கிடைக்க வேண்டும். இங்கே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, இந்த பூ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுடைய ஆசையும் இந்த பெண்ணிற்கு கிடைக்க வேண்டும். இந்த மூவருக்குமே இந்த பெண்ணானவள் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது ஒரு கல்யாணம் ஆனாதான் அதுக்கான தகுதிங்கிறதே வர்றதான். எதற்கான தகுதி? தேவ பூஜை செய்வதற்கும், பித்ரு பூஜை செய்வதற்கும், மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கும். ஒரு அம்மா அன்னதானம் பண்றா அப்படின்னு சொன்னா, அவள் சுமங்கலி பெண்ணாக இருந்து கொண்டு திருமணத்தை செய்து கொண்டு அவள் அன்னதானம் செய்யும் பொழுது அதற்கான பலன் என்பதே அலாதியாக கிடைக்கும். அன்னபூர்ணி அந்த அம்மா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. ஆக இந்த தேவ பித்ரு மனிதர்களுடைய ஆசையும் கிடைக்க வேண்டும், அவர்களுக்குரிய கைங்கரியத்தினையும் இந்த பெண்ணானவள் சரிவர செய்து கொண்டிருக்க வேண்டும். அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை இந்த பெண்ணானவள் தேட வேண்டும். நம்ம திருக்குறள் எடுத்துட்டா கூட அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் சொல்லுவா இல்லையா. இந்த அறத்தினையும் அவள் கட்டி காக்க வேண்டும். கணவன் சம்பாதித்து கொண்டு தருகின்ற அந்த பொருளினையும் கட்டி காக்க வேண்டும். இன்பம் என்பதையும், அந்த இன்பத்துப்பாலிலே சொல்லக்கூடிய அந்த இன்பத்தினையும் அவள் தன்னுடைய செயல்களின் மூலமாக தன்னுடைய கணவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணத்தின் பொழுது அவளுக்கு 3 முடிச்சானது போடப்படுகிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே
இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.